வணக்கம். சில பேருக்கு சில சந்தேகங்கள் உண்டு. என்னான்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொலை குற்றவாளி, அவரை போலீசார் நினைத்தால், அவர்கள் விசாரணையின் அடிப்படையில அவர்களை விடுவிக்க முடியுமா? அல்லது நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி, நீதிமன்ற சாட்சி ஆதாரங்களை அடிப்படையாகக் கொண்டு அவரை விடுவிக்கவோ அல்லது தண்டனை கொடுக்கவோ போன்ற நடைமுறைகளை பின்பற்றியாக வேண்டுமா? என்ற கேள்வி வரும்போது, போலீசாருக்கு ஒரு கொலை குற்றவாளியை விடுவிக்கின்ற அதிகாரம் இருக்கு. எப்பன்னு கேட்டீங்கன்னா, அந்த கொலையானது கொலை செய்தவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, தற்காப்பு உரிமையை செயல்படுத்துவதற்காக அந்த கொலையை செய்திருக்கிறார் என்று போலீசாரின் விசாரணையில் பொறுமைகள் தெரிய வருமேயானால், அவரை போலீசார் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் என்று சொல்லி ஆக்ஷன் டிராப் செய்து மேல் நடவடிக்கையின்றி அவரை விடுவிக்கலாம். ஆனால் இதே போலீஸாருக்கு பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸ் ஆக்ட் கீழே எந்த விதமான நம்பத்தகுந்த செயல்பாடுகளுக்கும் உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை. போலீஸார் எதை செஞ்சாலும் இன்அட்மிசிபிள் தான். ஆனால் ரிலவன்சி உண்டு. ஒரே ஒரு விஷயத்தில் எதுன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்டிங்க்ட் ஃபேக்ட் பொருண்மை கண்டுபிடிப்பு இருக்குமே, ஆனால் அந்த போர்ஷன் மட்டுமே அட்மிசிபிலிட்டி போர்ஷனாக வரும். மற்ற விஷயங்கள் எல்லாம் இன்அட்மிசிபிலிட்டி தான். ஆனால் ரிலவன்சி உண்டு, அதை மறந்துடாதீங்க. மற்ற விஷயங்களில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.